தொலைச்சிருவேன். ஓகே. பீஸ் கேக்குறான். படவர மை பெஸ்ட் கிளையண்ட். பட் நோ பீஸ். அடி நெஞ்சில காப்பி ரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. இன்டெலிஜென்ஸ் ஆபீசருக்கு மெடல் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. மிஷன் சக்சீட் ஆன பாராட்டும் பரிடம் கிடையாது. ஆனா ஃபெயில் ஆச்சுனா வரக்கூடாது. ஏன்னா நீ எதிரி. சிரிக்கிறே. எதிரிகளை கற்பனையிலேயாவது உருவாக்கிக்கோங்க, தகுதிகள் தானா வளரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா. ஏண்டா ஓப்பனிங் ஒர்க் அவுட் ஆலையடா சொன்னேன்ல. அப்படி பேசாத. முடிச்சு காட்ட பாரு. தண்ணியே அடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அடிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வேலை ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க. நீங்க யார கொல்லணும், எப்ப கொல்லணும், எங்க கொல்லணும்னு நாளைக்கு ஆள் ஃபுல் டீடைலோட. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவர் தயா. அவர் மட்டும் இங்க இருந்தாலும் வையே, இந்த பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணிருப்பாரு. 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓமலதான் கக்குவேன். எங்கடா பிடிக்கிறக்குள்ளதான் ஓடிட்டானே. விரட்டி பிடிக்க வேண்டியதானே. எப்படி பிடிக்க முடியும்? ஓடுற லாரி கடியில உள்ள வந்து ஓடுறான்டாவே. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது அன்பே சூப்பர்ரா, வெரி குட், ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. சரிண்ணே, எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம ஆளணும். அந்த ஊர்ல ஒரு கலக்கணும். நான் ரொம்ப நேசிச்ச, ரொம்ப அவனை நம்புன என்னோட நண்பன் பண்ண துரோகம் வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சில நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. என்ன இது? என்னடா எதுக்கு பாய் இது தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் பங்காளிய. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.